தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலான லக்ஸரி கம்ஃபர்ட்டை மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். வரக்கூடிய, அது குறிப்பாக திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் வரக்கூடிய அந்த புதிய தொடர்புகள், இவர்களுக்கு வரக்கூடிய சில பெண் தொடர்புகள், குறிப்பாக ஒருவேளை திருமணமான ஆண்களாக இருந்தால் அந்த நேரத்தில் ஒரு லக்ஸரியாகவும் ஒரு ஃபேண்டசியாகவும் இருக்கும். பிறகு டிசம்பர் மாதம் 10 தேதிக்கு பிறகு குருவின் பார்வை ராசிக்கு மறுக்கப்படக்கூடிய காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும். இப்போ லாபம் அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னா, இந்த சகோதரிகளுடன் பழகக்கூடிய ஆண்களுக்குத்தான் கூடுதலான லாபம் வரும். ஏன்னா பழகக்கூடிய ஆண்கள் இவர்களுக்கு லாபத்தையும் வெற்றியையும் வாய்ப்புகளையும் கொடுப்பது போல் ஆரம்பத்தில் வந்து பழகி பிறகு என்ன பண்ணுவார்கள், அவருக்குண்டான லாபத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதில் தான் குறிப்பாக இருப்பார்கள். உங்களது ராசிக்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இது காலகட்டங்களில் உங்களுடைய திருமண வாழ்வில் இந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸு, கான்டாக்டு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சின்ன பூகம்பமாக, பிரளயமாக மாறும். மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். சுவாரஸ்யமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சி. சார், சனி பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க, குரு பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க, சுக்கிர பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுறீங்களே, இது நியாயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. சுக்கிரன் என்ற கிரகம் கன்னி ராசியில் நீசமனையிலிருந்து வெளியில் வந்து தனது சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை 25 டேஸ் ஆட்சி அப்படிங்கிற சொந்த வீட்டில் அமரப் போகிறது. சார், வருஷத்துக்கு 2 தடவை, ஒரு தடவை சுக்கிரன் துலாத்திலும் ஒரு தடவை சுக்கிரன் வந்து ரிஷபத்திலும் ஆட்சி பெறத்தானே சார் போகிறது. இதில் என்ன சார் சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டால், சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய இதே காலகட்டத்தில் செவ்வாய் என்ற கிரகமும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. செவ்வாயை குரு பார்க்கிறது. ராகுவிற்கு திரிகோணத்தில் இந்த சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கிறது. அப்போ இந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னா, சுக்கிரனாகவே செயல்படும். ஒரு 100 சுக்கிரனை ஒன்றாக இணைத்தால் அதற்கு பலன் என்னவோ அதற்கு நிகரான பலன் தான் இந்த ராகு. இதையும் தவிர இந்த ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிக்கும் பொழுது ராகு என்ற கிரகம் பூரணமாக ஒரு 100 டைம்ஸ் சுக்கிரனாகவே தலைவிரித்து ஆடும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது இதற்கு மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அதுவும் எந்தெந்த ராசிகளுக்கு கேந்திரங்களில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறதோ, இப்போ மேஷ ராசிக்கு, கடக ராசிக்கு, மகர ராசிக்கு, துலா ராசிக்கு சுக்கிரன் கேந்திரங்களில் ஆட்சி பலம் அப்படிங்கிறது தான் மாளவிகா யோகம். சார், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, பாட்டில் டான்ஸ் ஆடுற மாளவிகா தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த மாளவிகா யோகம்ங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு உன்னதமான சுப யோகம். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய காதல், காமம் தவிர அனைத்து விஷயங்களையும் இங்கே அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த சுக்கிரனை பற்றி பேசும் பொழுது நாம் ரொம்பவும் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி வேணாலும் ஒரு உயர்நிலையை நான் அடைவதற்கு தயார். அதற்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வதற்கு துணிவேன். அதாவது ஒரு இளமை மாறாத தோற்றம், ஒரு வசியம், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, வயதில் முதிய நபர்களுக்கு கூட இளமை திரும்புதே. அதாவது வயோதிகத்தில் வாலிபம், இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது இந்த ஸ்டேட்டுட்டரி வார்னிங் அப்படின்னு சில விளம்பரங்களில் போடுவாங்க. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி தாம்பத்தியம் புனிதமானது. திருமண வாழ்வில் ஒருவேளை அது காதல் திருமணமாக இருந்தால் பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்வது என்னை பொறுத்தவரை ஆசீர்வதிக்கப்படுவது அப்படிங்கிற அமைப்பில், அந்த சித்தாந்தத்தில் தான் நாங்களுமே செயல்படுகிறோம்.
ஆனால் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும் பொழுது யாரை எவ்வாறு தூண்ட போகிறது, இதனால் யாரெல்லாம் அந்த ஒரு லிமிட்டை தாண்ட போகிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். மகரத்துக்கு இப்போ என்ன ஒரு பெரிய ஜாக்பாட்னா, ராசிக்கு 7ல் இருக்கிற குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஹம்ச யோகம் அப்படிங்கிற அமைப்பில் வரும். இதே நேரத்தில் நம்ம 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி, அதுவும் சொந்த வீட்டில், கேந்திரஸ்தானம், மாளவிகா யோகம், முதல் தரமான ராஜயோகத்தை இந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடியது இந்த மகர ராசிக்கும் வருகிறது. இது காலகட்டங்களில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் லாபத்தில் ஆட்சி, புதன் 11ஆம் இடம், பிறகு அவர் 10ஆம் இடம். இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை நடுவில் ஒரு 3 நாட்கள் ஏற்படக்கூடிய அந்த மதன கோபால யோகம் மகர ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். இப்போ மொத்தமாகவே மகர ராசிக்கு நம்ம பார்த்தோம்னா தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்த காலகட்டத்துக்கு போவது, வெளிநாட்டு தொடர்பு, நிறைய வாய்ப்புகள், ஒரு இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, இவர்கள் எதெல்லாம் லக்ஸுரி கம்ஃபர்ட், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலான லக்ஸுரி கம்ஃபர்ட்டை மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். வயதில் மூத்த நபர்களாக இருந்தாலும் அதற்குண்டான ஒரு லக்ஸரியை, உல்லாசத்தை அவர்கள் பெற்று அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பார்கள். அப்படிங்கிறது தான் மொத்தமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு வரும். எங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும், மகர ராசி ஆண்களாக இருந்தால் வரக்கூடிய, அது குறிப்பா திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் வரக்கூடிய அந்த புதிய தொடர்புகள் ஆரம்பத்தில் இவங்களுக்கு ஒரு ஆதாயம், ஒரு லாபத்தை கொடுப்பது போல் தான் வரும். ஏன்னா சுக்கிரன் முதல்ல செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும், பிறகு சுக்கிரன் அப்படிங்கிறவர் அங்கே ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கிரனாகவே மாறி, அப்போ இவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவும் ஒரு அட்ராக்டிவாக ஈர்க்கக்கூடிய விதத்தில் பலருடைய கவனத்தை நம் பக்கம் திருப்பக்கூடிய அமைப்பில் வரும். அப்போ இவர்களுக்கு வரக்கூடிய சில பெண் தொடர்புகள், குறிப்பாக ஒருவேளை திருமணமான ஆண்களாக இருந்தால் அந்த நேரத்தில் ஒரு லக்ஸரியாகவும் ஒரு ஃபேண்டசியாகவும் இருக்கும். பிறகு டிசம்பர் மாதம் 10 தேதிக்கு பிறகு குருவின் பார்வை ராசிக்கு மறுக்கப்படக்கூடிய காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும். ஒருவேளை மகர ராசி பெண்களாக இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு லாபத்தை குறிகாட்டக்கூடிய 11ஆம் இடத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் ஆட்சியாக அமர்ந்திருப்பதனால் இப்போ லாபம் அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னா இந்த சகோதரிகளுடன் பழகக்கூடிய ஆண்களுக்குத்தான் கூடுதலான லாபம் வரும். ஏன்னா பழகக்கூடிய ஆண்கள் இவர்களுக்கு லாபத்தையும் வெற்றியையும் வாய்ப்புகளையும் கொடுப்பது போல் ஆரம்பத்தில் பழகி பிறகு என்ன பண்ணுவார்கள், அவருக்குண்டான லாபத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதில் தான் குறிப்பாக இருப்பார்கள். இது மெயினாக எப்படி வரும் அப்படின்னா இந்த 10ஆம் இடம் 11ஆம் இடம்ங்கிறது தொழில் வாய்ப்பு, லாபம், வியாபாரம், இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு நாங்க புதுசா ஒரு வாய்ப்புகள் தரோம், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சான்ஸ் தரோம், வாய்ப்பு தரோம், வெளிநாட்டு பயணத்துக்கு கூட்டிட்டு போறோம், அங்கு உங்களுக்கு ஒரு மேடையை அமைத்து தரோம், அங்கே உங்களது வித்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இதை நாங்கள் ஒரு வீடியோவை எடுத்து சோசியல் மீடியாவில் நாங்கள் வெளியிடுகிறோம், நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எல்லாம் உங்களுடன் பழகுவது போல் பழகி ஆரம்பத்தில் ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பை கொடுப்பது போல் கொடுத்து ஒரு சின்ன ஒரு மீனை போட்டு ஒரு பெரிய திமிங்கலத்தை மடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதை போல் நிறைய விஷயங்களை உங்களிடம் சாதித்து கொள்வதற்கு வரக்கூடிய அந்த புதிய நபர்கள் ஆண்கள் தெளிவாகவும் தயாராகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா இந்த இடத்தில் செவ்வாய் இங்கே என்ன பண்றார் அப்படின்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். ஒருவேளை திருமணமான சகோதரிகளாக இருந்தால் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த லாபம், இந்த தொடர்பு, இந்த வாய்ப்பு உங்களது குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் திருமண வாழ்வில் கூடுதலான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் டென்ஷன்களையும் ஏற்படுத்தும். அது உங்களுக்கு இப்போ உடனே தெரியாது.
ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ குரு பார்வை இருக்கிறது. டிசம்பர் 10 தேதிக்கு பிறகு குரு வக்கரமடைந்து மிதுன மண்டலத்துக்குள் போகும் பொழுது உங்களது ராசிக்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இது காலகட்டங்களில் உங்களுடைய திருமண வாழ்வில் இந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸு, கான்டாக்ட், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சின்ன பூகம்பமாக பிரளயமாக மாறும். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போரும். இதை தவிர மொத்தத்தில் சார் இப்போ நீங்கள் சொன்ன இந்த டிஸ்டர்பன்ஸை பற்றியோ, ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியோ, அன்வான்ட் கான்டாக்ட்ஸ் பற்றியோ நாங்கள் யோசிப்பதில்லை. நாங்கள் நேர்மையாக நாணயமாக பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் மகர ராசிக்காரர்கள் யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த 10ஆம் இடத்து சுக்கிரன் தொழில் ரீதியாக பிரமாதமான ஒரு வாய்ப்பையும் லாபத்தையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது பிரபஞ்சத்தின் விதி. இந்த ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அந்தரங்களை பொறுத்து இந்த பலன்கிறது கூடுதலாகவும் சிலருக்கு கம்மியாகவும் வரும். ஆனால் இந்த பலனில் ஒரு எள்ளளவும் மாற்றம் இருக்காது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தின் நியதி. இது காலகட்டங்களை, அதாவது தனஸ்தானத்துக்கு பாக்கியத்தில், லக்னத்துக்கு ராசிக்கு ஜீவனத்தில் ஜீவனாதிபதி ஆட்சி, லாபத்தில் லாபாதிபதி ஆட்சி, ராசிக்கு குரு பார்வை, புதன் சுக்கிரன் சேர்க்கை அனைத்தும் உங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.